மூர்த்தி எங்க இருக்க? கயல், நான் ஹாஸ்பிட்டல் வெளில தான் இருக்கேன். நீ எந்த ஃப்ளோர்ல இருக்கன்னு சொல்லு, நான் அங்கேயே வரேன். இல்ல இல்ல, நீ அங்கே இரு, நானே அங்க வரேன். அப்படியா? சரி சரி, வா வா. என்ன சனே, உள்ள போலாமா? இல்லடா, கையில கீழே வரேன்ட்டான். ஐயோ, என்னாச்சு? மாட்ட போறேன். மாட்ட போறீங்களா? யார்கிட்ட? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாதுங்க. ப்ரோ, நீங்க அடிக்கடி ஐயோன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கும் ஐயோன்னு ஏதோ பதறுது. ஐயோ, தலையில கேப், இந்த மாஸ்க் எல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கே சந்தேகம் வருதே. கயல் கன்ஃபார்மா கண்டுபிடிச்சிருவாளே. என்ன சனே? தெரியலடா. பேப்பரை வச்சு மேட்ச் பண்ணிட வேண்டியதுதான். அடகு வச்சதுல 60,000 ரூபாய் கிடைச்சது. என்னட்டியா? எண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மூர்த்தி. எதுக்கு கையில் தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? இல்ல, ஏதோ வேலையா போறேன்னு சொன்ன, உன்னை வேற இங்க வர சொல்லிட்டேன். பரவாயில்ல கையில், டைம் இருக்கு, போய்க்கலாம். ஆமா, எதுல வந்த? பைக்க காணோம். அதையும் கேக்குற, வர வழியில வண்டி பஞ்சரு, அதான் கேப் பிடிச்சி. சிஸ்டர், ஆஹா, கூத்துட்டாங்களே. இந்த டிரைவர் ஏன் ஒரு மாதிரி உட்கார்ந்திருக்காரு, ஏதோ பேப்பர் எல்லாம் மறைச்சுக்கிட்டு? அவரோட வண்டியில் நாங்க ஏறினதுல இருந்து இப்படிதான் இருக்காரு. சார், சார் உங்களதான். சொல்லுங்க மேடம். கொஞ்சம் பேப்பரை இறக்குங்களேன். எதுவா இருந்தாலும் அப்படியே சொல்லுங்க. இல்லங்க, உங்களை கூப்பிடுறோம், நீங்க பாட்டுக்கு முகத்தை மறைச்சிட்டு இருக்கீங்க, ஏதோ தப்பா இருக்கே. பேப்பரை இறக்குங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. சரி, நீங்க பேப்பரை இறக்கிட்டு பேசுங்க. எதுக்குங்க? ஏங்க, அவங்க தான் பேப்பர் இறக்க சொல்றாங்களே, பேப்பர் இறக்குங்க. இப்படிதான் இருக்காரு. அந்த மாஸ்க கழட்டுங்க. எதுக்குங்க? கழட்டுங்கன்னு சொல்றேன்ல. நான் ஏங்க கழட்டணும்? உங்களுக்கு என்ன பிரச்சனை? முதல்ல மாஸ்க கழட்டுங்க. பாஸ், கொஞ்சம் எடுங்க பாஸ். ஏய், நீ டிரைவராவா வேலை பாக்குற? என்கிட்ட பொய் சொல்லிருக்கியா? அப்போ கயல், நான் எதுக்காக இப்படி? அப்போ இத்தனை நாளா என்னை ஏமாத்திருக்கல?
ஒரு பெரிய கம்பெனில சிஇஓவா வேலை பார்க்கறேன்னு சொன்னதெல்லாம் பொய். இப்ப எதுக்கு என்ன ஏமாத்துன?